ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எம்ஐ ரோபோட் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது ஸ்பான்சர் வீடியோ இல்லை. நான் இந்த ரோபோட் வாங்கி 1 இயர் ஆயிடுச்சு. இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூ தான் போடுறேன். நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். எனக்குமே வாங்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய ரிவ்யூஸ் பார்த்தா இது வாங்கினேன். ஆனாலும் இது எப்படி வேலை செய்யும், சீக்கிரம் ரிப்பேர் ஆகிடுமா, இல்லை கொடுத்த காசு வீணாக போயிடுமான்னு சொல்லி எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஸோ உங்களை என்ன மாதிரி நீங்களும் ஒரு சிலர் பயந்துட்டு இது வாங்காமல் இருப்பீங்க. ஸோ அதனால தான் இது ஹானஸ்ட் ரிவ்யூ போடுறேன். இதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசிஷன் எடுங்க, வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. இந்த யூனிட் வாங்கும்போது இதில் போட்டிருக்க இந்த எல்லா அக்சசரிஸும் இது உள்ளேயே தான் இருந்துச்சு. நான் வாங்கும்போது இது ரேட் 25,000 ரூபா. மொபைலில் வைஃபை கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி வச்சிட்டோன்னா இது ஃபஸ்ட்டு மேப் பண்ணிக்கும் நம்ம வீட்டை. அது மேப் போட்டு வச்சிச்சு அப்படின்னா நம்ம டைம் செட் பண்ணி வச்சிட்டோன்னா அந்த டைமுக்கு டெய்லி இன்றைக்கி ஒரு 3 o'clock டெய்லி இந்த வீட்டை க்ளீன் பண்ணி முடிக்கணும், இல்லை இந்த ரூமை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணிட்டோன்னா அது அந்த டைமுக்கு அதுவே போய் அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு ஹோமில் சார்ஜ் ஆகிட்ருக்கோம். நம்ம இருக்கணும், நம்ம ஆன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. அதோடைய ஹோம் இது தான். ஆனால் இது எப்போவுமே சார்ஜில் இருக்கணும். சார்ஜை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க முடியாது, ஆன்லேயே தான் இருக்கணும். இது கூட்டி எடுக்கும்போது அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே உள்ளே ஒரு டஸ்ட் கலெக்டர் இருக்குது. அந்த டஸ்ட் கலெக்டரில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோம். நம்ம வீக்லி ஒன்ஸ் அதை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை உள்ளே வச்சிடலாம். வாட்டர் டேங்க் கீழே இருக்குது. வாட்டர் டேங்க்கில் ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் இருக்கும். அது இந்த யூனிட் கூடயே 2 வந்துச்சு. மாற்றி மாற்றி துவைச்சிட்டு போட்டுக்கிற மாதிரி அது அழுக்காயிடும். அது வீட்டு துடைக்கிறதுனால அழுக்காயிடும். அதை எடுத்து நம்ம மாற்றிட்டு வேறு மாற்றிக்கலாம். இதுதான் வாட்டர் டேங்க்குள்ளே கேப். இந்த கேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி ஊற்ற முடியும். அதை ஊற்றி அதிலே இன்ஸ்டால் பண்ணிடலாம். நான் இப்போ உங்களுக்கு அதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு நீங்கள் பாருங்கள். அரிசி, பருப்பு, இல்லை பேப்பரு இதெல்லாம் கீழே கிடந்தால் எல்லாத்தையும் நீட்டாக டஸ்ட் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிடும். பென்னு, பென்சில் இது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதால் எடுக்க முடியாது. ஸோ அது இழுத்துக்கிட்டே போகும். அது மெயினாக நம்ம இதை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன மேட் ஏதாவது போட்டிருந்தா, இல்லை துணி ஏதாவது கீழே கிடந்ததுன்னா, அது பிளாஸ்டிக் கவரு இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துடணும். ஏன்னா இதோடைய 2 வீல் இருக்குது கீழே. அந்த வீலில் அதை சுற்றியாச்சுன்னா இதால் நகர முடியாது. அம்மாவின் சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் ஆல்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். பாருங்கள், அது முன்னாடி கூட்டிட்டு பின்னாடி அப்படி தொடச்சிக்கிட்டே போகுது. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். தொடச்சிட்டு அதால் எங்கெங்கெல்லாம் உள்ளே நுழைஞ்சு துடைக்க முடியுமோ அங்கேயெல்லாம் உள்ளே நுழைஞ்சு தொடச்சிரும். இப்போது நம்ம ஒரு பெரிய ஸ்டேர் கேஸு இல்லைன்னா மேலே மாடியில் துடைக்கும்போது அப்படிலாம் இருந்ததுன்னா கீழே அது விழுந்துருமோன்னு சொல்லி நம்ம பயப்படவே தேவையில்லை. அது விழுகிற மாதிரி வந்தாலும் சென்சார் கட் ஆகிடும், அதோடு திரும்பி போயிடும், கீழே விழுகாது. நமக்கு தான் துடைக்கும்போது பயமாக இருக்கும், கீழே விழுந்துரும்னு சொல்லி நான் கூட நிறைய நாள் பிடிக்க போயிருக்கேன். ஆனால் அது ரொம்பவே கரெக்டாக வேலை செய்யும். அந்த இடத்துக்கு வரும்போது சென்சார் கட் ஆகிடுச்சுன்னா திரும்பி போயிடும். அதால் எங்கெல்லாம் உள்ளே நுழைஞ்சு க்ளீன் பண்ண முடியுமோ அந்த எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணிட்டு வந்துடும். இதுதான் அது கூட்டுறதுக்குள்ளே ப்ரஷ்ஷு. அந்த யூனிட்டு கூட 2 ப்ரஷ் இருந்துச்சு. ஒன்று அந்த யூனிட்டில் மாட்டிட்டேன், ஒன்று தனியாக இருக்குது. இது அந்த வேக்கம் கிளீனரை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கான ப்ரஷ்ஷு கொடுத்துருக்காங்க. இதில் நைஃப் மாதிரி ஒன்று பின்னாடி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சென்டரில் டீப்பாக இருக்குது. அதனால் அது அந்த இடத்துக்கு போனோன்னே திரும்பி வந்துடுது. இப்போது டீப்பாய்க்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லாத்தையும் அது க்ளீன் பண்ணிடுச்சு. ரைட் சைடில் அதால் போக முடியல. இதோடு இந்த பக்கமே அது க்ளீன் பண்ணுது. ஆனால் அந்த பக்கம் க்ளீன் பண்ணாமல் விட்டுருமான்னு நினைக்க வேண்டாம். அது வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடித்தாலும் எந்த இடத்த அது க்ளீன் பண்ணாமல் விட்டுருக்கோ அந்த இடத்த திருப்பி க்ளீன் பண்ணிட்டு தான் ஹோமுக்கு வரும். இன்கேஸ் அது தொடச்சிட்டு இருக்கும்போது சார்ஜ் இல்லை அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதோடைய ஹோமுக்கு போய் அதை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிவிட்டு திரும்ப எந்த இடத்துல விட்டுச்சோ அதே இடத்துலேருந்து கன்டினியூ பண்ணி தொடச்சி முடிச்சிடும். நான் உங்களுக்காக மேட்டும் ஒரு கார்பெட்டும் போட்டு வச்சுருக்கேன். மேட்டில் அழுத்தமான மேட்டாக இருந்தால் அது மேலே ஏறிடும். கார்பெட்டில் பிரச்சனை இல்லை. எப்போவுமே கார்பெட்டை ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணிடுது.
ஆனால் மேட் வந்து கொஞ்சம் மெல்லிசாக இருந்துச்சுன்னா அந்த வீல்களில் மாட்டிக்குது. அதை நம்ம எடுத்து எடுத்து விடும்போது அடிக்கடி அப்படி பண்ணோன்னா சீக்கிரமாக அது ரிப்பேர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதுக்கு மார்க் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் 10க்கு 9 மார்க் கொடுப்பேன். ஏன்னா அந்த 1 மார்க்கு ஏன் கம்மியாக கொடுக்குறோன்னா கார்னரு ஓரங்கள் எல்லாம் அதனால் கரெக்டாக க்ளீன் பண்ண முடியாது. அது நம்ம தான் வீக்லி ஒன்ஸ் தொடச்சிக்கிற மாதிரி இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப வரப்பிரசாதம் மாதிரி இது வாங்கிக்கிட்டிங்கன்னா. ஏன்னா எல்லா நாளும் நம்மளால் வீட்டை கூட்டி துடைக்க முடியாது. இது ஒன்று இருந்தாலே போதும். அன்னன்னைக்கு டெய்லி நம்ம வீட்டை கரெக்டாக அந்த டைமுக்கு க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்கோம். நான் கொஞ்சம் பேப்பர்ஸை கிழிச்சு போட்டு கீழே போட்டு காமிக்கிறேன். அது பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணுதுன்னு. பாருங்கள் பேப்பர்ஸை அப்படி நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுச்சு. ஆனால் ரொம்ப கரை மாதிரி ஏதாவது தரையில் படிஞ்சிருக்கு அப்படின்னா அதால் எடுக்க முடியாது. நம்ம தான் கையால் அந்த இடத்த தொடச்சி விடணும். அதுக்கப்புறம் இது க்ளீன் பண்ணோம். நல்ல கரை படிஞ்சிருக்க எதையும் அதால் க்ளீன் பண்ண முடியாது. பெருசாக இருந்ததுன்னா அதால் எடுக்க முடியாது. அது தள்ளிக்கிட்டே போகும். அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார்